நம்ம தினம் உணவுலேயே புளிப்பு இருக்குது, இல்லை எலுமிச்சம்பழம் இருக்குது, இல்லை பிக்கிள் இருக்குது, இல்லை தயிர் இருக்குது. ஸோ இது எல்லாமே புளிப்பு இன் சம் ஃபார்ம். ஸோ இது நான் ரியாக்டிவ் மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணணும். தி பெஸ்ட் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா, இப்போ வெளியில் பிளாஸ்டிக், உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்தால் ஃபைன். பட் மூடியும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கணும். இல்லைன்னா பிளாஸ்டிக்குங்கிறது நேச்சுரல் ப்ராடக்ட் இல்லை. இது உணவு மூலமாக நம்மளுக்கு உள்ளே போனால் இது நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு. இது ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்காக இருந்தால் கூட யூஎஸில் வின்டரில் அணைச்ச காரில் வெளியில் மைனஸில் போகுது, ஸ்னோ இருக்குது. அதில் கூட நீங்கள் இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் வச்சிங்கன்னா காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ்க்கு எது பெஸ்ட் டைப் ஆஃப் லஞ்ச் பாக்ஸ், என்ன மெட்டீரியல் இருக்கணும் அதுக்குள்ளேன்னு. இப்போ இந்திய உணவை எடுத்திங்கன்னா, நம்ம தினம் உணவுலேயே புளிப்பு இருக்குது, இல்லை எலுமிச்சம்பழம் இருக்குது, இல்லை பிக்கிள் இருக்குது, இல்லை தயிர் இருக்குது. ஸோ இது எல்லாமே புளிப்பு இன் சம் ஃபார்ம். ஸோ இது நான் ரியாக்டிவ் மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணோம். தி பெஸ்ட் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் பெஸ்ட்டு. ஏன்னா இது ரஸ்ட் ஆகாது, இது உணவோட இன்ட்ராக்டே ஆகாது, அதுதான் பெஸ்ட்டு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அலுமினியம். பட் அலுமினியம் கொஞ்சம் லீச் ஆகும். அண்ட் இது நம்ம உணவில் போய் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மென்டல் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு அது நல்லதே கிடையாது. அல்சைமர்ஸ் இல்லை இந்த ஏடிஹெச்டி குழந்தைங்க, இவங்களுக்கெல்லாம் அலுமினியம் நல்லதே கிடையாது. பட் இப்போ ரொம்ப காமனாக இருக்கிறது ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக். இந்த பாக்ஸில் வெளியில் பிளாஸ்டிக் இருக்கும், அது நான் ஃபுட் கிரேட். உள்ள ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில்லாம் கொடுக்குறாங்க. இது நிறைய பேர் விரும்பி வாங்குகிறாங்க. இப்போ வெளியில் பிளாஸ்டிக், உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்தால் ஃபைன். பட் மூடியும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கணும். இல்லைன்னா அந்த மூடி பிளாஸ்டிக்கு உள்ள ஒரு குட்டி மூடி கொடுப்பாங்க, அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அதுதான் உணவை தொட போகிறது. அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் உள் மூடி ஸ்டெயின்லெஸ் இல்லாத மேலே இருக்கிற பிளாஸ்டிக் மூடியில் டெஃபினட்டாக உணவு அதை டச் ஆகும். இது நல்லது கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக், இது ஆக்சுவலாக டிசைன் பண்ணது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அவங்க உணவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெட் எடுத்துன்னு போகிறது, இல்லை பிஸ்கெட்ஸ், இல்லை இந்த மாதிரி விஷயங்கள், இல்லை அவங்களுக்கு எல்லாமே பேக்டு ஃபுட்டு தான். எந்த உணவு எடுத்தாலுமே ஒரு பேக்கெட்டுக்குள்ளே பேக் ஆகிருக்கும். அந்த மாதிரி உணவு டப்பாக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் ப்ராப்ளம் இல்லை. பட் நம்ம உணவு தயிர் சாதம், இல்லை எலுமிச்சம்பழ சாதம், இல்லை இந்த மாதிரி காரக்குழம்பு, அதை சாதமாக அதை மிக்ஸ் பண்ணி எதுவாக இருந்தாலும், இல்லை நீங்கள் ஒரு தக்காளி கிரேவி, இது என்ன புளிப்பு விஷயம், இல்லை சாம்பார், ரசம், எவ்ரிதிங் புளிப்பு இருக்குது. இல்லை தயிர் எடுத்தால் கூட புளிப்பு இருக்குது. ஸோ இது கொஞ்ச நாள் ஆனால் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த டப்பாலாம் வரைச்சி ஸ்மூத்தாக இருக்கும் அந்த பிளாஸ்டிக், ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக். நாள் ஆக ஆக அந்த பிளாஸ்டிக்கில் பொட்டாக ஒரு டாட் வரும். இதை உடனே மாற்றணும், இல்லை மாற்றிடுவாங்க, விச் இஸ் குட். பட் அந்த பொட்டு எப்படி வந்தது? இது உணவு பிளாஸ்டிக்கோடு இன்ட்ராக்ட் பண்ணி ரியாக்ட் ஆகி அந்த பிளாஸ்டிக் உணவில் போய் நம்ம அதை உணவோடு சாப்பிட்டுட்டு வரோம். ஸோ இது ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா பிளாஸ்டிக்குங்கிறது நேச்சுரல் ப்ராடக்ட் இல்லை. இது உணவு மூலமாக நம்மளுக்கு உள்ளே போனால் இது நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
இது வந்து ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்காக இருந்தால் கூட நம்ம ஊர் உணவு நம்ம வெயிலுக்கு இது டிசைன் ஆகலை. அதனால் வாட்டர் பாட்டில் கூட குழந்தைங்கள் இல்லை நீங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது டெஃபினட்டாக உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிற வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு போனால் தான் நல்லது. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணி வச்சு நம்ம வந்து பிளாஸ்டிக் பாட்டில் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கில் எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் இது வந்து வெயில் இல்லை ஏதாவது சூடு, நம்ம இப்போ ஸ்கூட்டரில் வச்சுட்டு போகிறோம், மோட்டர் பைக்கில் வச்சுட்டு போகிறோம், இல்லை காரில் வச்சுட்டு போகிறோம், வெளியில் சூடு இருக்கிறது உள்ளே வரதான் வரும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா யூஎஸில் வின்டரில் அணைச்ச காரில் வெளியில் மைனஸில் போகுது, ஸ்னோ இருக்குது, அதில் கூட நீங்கள் இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் வச்சிங்கன்னா ஓவர் நைட் காரில் அந்த காரில் கொஞ்சம் சூடு வரும். அந்த சூட்டில் அந்த பிளாஸ்டிக்லேருந்து லீச் ஆகுது தண்ணியில் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஊரில் வேனில் திறந்து எடுத்துகிட்டு போகிற பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் இருக்கிற தண்ணி இந்த மினரல் வாட்டர்னு சொல்கிறோம், இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இது நிச்சயமாக வந்து லீச் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரெகுலராக நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறோம், இல்லை பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், இந்த பாட்டிலில் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்து மேல் மூடி பிளாஸ்டிக்காக இருந்தால் கூட உள்ளே வந்து கொஞ்சம் அந்த ஸ்டீல் போட்டு விற்பாங்க. அந்த மாதிரி பார்த்து கொடுங்க. ஏன்னா பாட்டிலுங்கிறது சில சமயம் விழும், ஸோ தண்ணி மேலே அந்த மூடியிலையும் படும். அதனால் பெட்டர் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்து வாங்கி அமிச்சிங்கன்னா. இந்த காலகட்டத்தில் நிறைய விதம் கிடைக்கிது. வெளியில் அலுமினியம் இருந்தால் கூட உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், வெளியில் பிளாஸ்டிக் இருந்தால் கூட உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இந்த மாதிரி கிடைக்கிது. இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். இதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் போகிறீங்க, இட்லி சாம்பார் வாங்கிட்டு வரீங்க, அப்போ சாம்பாரில் வந்து சூடாக பிளாஸ்டிக் பேக்கில் ஊற்றி அப்படி கொடுக்குறாங்க. இது நல்லதே கிடையாது. நீங்கள் டப்பா எடுத்துகிட்டு போய் அந்த சாம்பாரை எடுத்துக்கிட்டு வாங்க. ஏன்னா ஹாட்டாக புளிப்பு வேறு, ஹாட் வேறு, இதை பிளாஸ்டிக்கில் போட்டால் இது ப்ராப்ளம் தான். ஸோ பிளாஸ்டிக் எல்லாமே ப்ராப்ளம்ங்கிறீங்க, என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் திங், ஒரு டப்பா எடுத்துகிட்டு போய் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். எல்லா ஹோட்டலுமே டப்பாவில் போட்டு கொடுப்பாங்க. இட்லி மேலே சாம்பார் ஊற்றி கூட ஒரே டப்பாவாக வாங்கிட்டு வந்துடலாம். முன்ன காலத்தில் பார்த்திங்கன்னா இலை போடுவாங்க, தைய இலை யூஸ் பண்ணுவாங்க, இல்லை வாழை இலை யூஸ் பண்ணுவாங்க. இதில் தான் சூடாக போட்டுட்டு அப்புறம் மேலே பேப்பர் போட்டு கட்டி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில இடத்துல இன்னுமே செய்கிறாங்க. அது கூட நல்லது தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் அதில் அந்த இலை மேலே இட்லியில் சாம்பாரை ஊற்றிடுவாங்களே வழிய சாம்பாரை தனியாக கொடுக்க முடியாது. பட் தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ். ஏன்னா இந்த ப்ராப்ளம் என்னென்னா நம்ம உணவில் புளிப்பு, உப்பு நிறையா இருக்குது, பிக்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பிக்கிள் வீட்டில் வச்சா கூட நீங்கள் எதில் வைப்பீங்க? ஜாடியில் வைப்பீங்க. ஜாடிங்கிறது செரமிக், அது வந்து இன்ஃப்ளூயன்ஸே ஆகாது. இதே பிளாஸ்டிக்கில் பிக்கிள் போட்டு வைக்கிறது அது உடனே கிளாஸுக்கு மாற்றிடுங்க. ஏன்னா பிளாஸ்டிக்கில் வைக்கிறது நல்லது கிடையாது. அதே மாதிரி வந்து கிளாஸ் பாட்டிலில் கூட வைக்கலாம், அதுவும் நான் ரியாக்டிவ், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் சிலர் வந்து அலுமினியம் பாத்திரம் இல்லை எவர் சில்வர் பாத்திரத்தில் பிக்கிள், அதாவது ஊறுகாய் போட்டு வைப்பாங்க. எவர் சில்வரை கூட அந்த பிக்கிள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதனால் ஊறுகாய் மாத்திரம் இந்த ஆவக்காய், வடுமாங்காய், இது மாதிரி நிறைய உப்பு போட்டு காரம் போட்டு நம்ம பண்ணுறத ஒன்று ஜாடி, அதாவது செரமிக்கில் வைக்கணும், இல்லை கிளாஸில் வைக்கணும். இதை வந்து பிளாஸ்டிக்லேயும் வைக்கக்கூடாது, அலுமினியம்லையும் வைக்கக்கூடாது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கூட வைக்கக்கூடாது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லை நம்ம தயிர், சாம்பார் இதெல்லாம் ஒரு 1-2 days வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணி அதை திருப்பி வாஷ் பண்ணிட போகிறோம், அது ப்ராப்ளம் இல்லை. இப்போ உப்பு கூட நம்ம வீட்டில் உப்பு ஸ்டோர் பண்ணுறது கூட கிளாஸ் இல்லை ஜாடியில் தான் வைக்கணும். இது கூட பிளாஸ்டிக்கோ இந்த மாதிரி விஷயத்தில் வைக்கக்கூடாது. ஏன்னா உப்பு கசியும். இது கசிய இது வந்து பிளாஸ்டிக்கோ அலுமினியமோ எவர் சில்வரோ எல்லாத்தையுமே அது வந்து இந்த மாதிரி மாற்றி விட்டுடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புளி, நம்ம புளி அந்த காலத்தில் பானையில் வைப்பாங்க. சரி, பானையில் வைக்கிற வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஜாடி வாங்கி வைங்க, இல்லைன்னா வந்து கிளாஸ் பாட்டில்ஸில் வைக்கலாம்.
ஏன்னா புளிப்பு இருக்கிறதுனால இது கூட இன்ட்ராக்ட் பண்ணி அஃபெக்ட் ஆகும். ஸோ டெஃபினட்டாக பிளாஸ்டிக், அலுமினியம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் புளியை வீட்டில் ஸ்டோர் பண்ணாதீங்க. ஸோ நிறைய பேர் ஆம்ச்சூர் வாங்குகிறாங்க, இல்லை மாங்காய் பவுடர், இல்லை மாங்காவை வெறும்னு உப்பு போட்டு வெயிலில் காய வச்சுட்டு வைக்கிறாங்க. இது கூட கிளாஸில் தான் பெஸ்ட்டு, இல்லை ஜாடி. ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப்பை மாற்றிட்டோம்னா முடிஞ்ச அளவு நம்ம பிளாஸ்டிக்கை குறைக்க முடியும். ஏன்னா பிளாஸ்டிக்குங்கிறது இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது. இன்ஃபேக்ட் தாய்ப்பாலில் கூட மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை நம்ம குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணினா ஹெல்த்தியாகவும் இருக்கலாம் அண்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணலாம். இப்போ மினரல் வாட்டர் பாட்டில் இது ஒன் டைம் யூஸ். இது தண்ணி குடிச்சிட்டு நம்ம தூக்கி போட்டுடணும். இது பண்ணாத நிறைய பேர் அதில் திருப்பி தண்ணியை ஊற்றி அதை ஒரு வாரம் 10 நாள் யூஸ் பண்ணுறாங்க. அது பண்ணக்கூடாது. இல்லை அதில் தண்ணியை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு அதை குடிக்கிறாங்க. அதுவும் தேவை கிடையாது. ஒரு தடவை அந்த தண்ணி வாங்கி நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா அந்த பாட்டிலை தூக்கி போட்டுடணும். இதுக்கும் மேலே மோர் ஊற்றி எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லை இந்த மாதிரி எது வேணுமோ ஜூஸ் வாங்கிட்டு வராங்க. இந்த மாதிரி பண்ணுறது அது நல்லது கிடையாது. ஏன்னா அது ஒன் டைம் யூஸ் அண்ட் அது வெறும் வாட்டருக்கு தான் பண்ணியிருக்காங்க. அந்த வாட்டரே லாரியில் வெயிலில் போர்ச்சே நம்மளுக்கு பிளாஸ்டிக் லீச் ஆகுது. அதனால் அதை ரீயூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ பிளாஸ்டிக் லீச்சிங் பற்றி பார்த்தோம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அதை பற்றி நம்ம பேசினோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கலாம்.